ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு க்யூட்டான ஹெட்பேண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம முன்னாடி போட்ட கவுன் செட்டுக்காக தான் கவுன் போட்டிருந்தோம். அந்த கவுனுக்கு பார்டர் ப்ளஸ் ஓவர் கோட்டும் இந்த கலரில் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் ஒரு ஷூ போட்டிருந்தோம். ஷூவும் இதே கலர் சேம் கலர் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ அடுத்தது வந்து அதுக்கு மேட்சாக ஒரு ஹெட்பேண்ட் போட போகிறோம். இந்த ஹெட்பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெட்பேண்டு தான். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் முன்னாடியே இதோட ஸ்டிச்சை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேக் லூப் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஹெட்பேண்டுக்கு. அது வந்து ஒரு பவு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இது வந்து எல்லா ஏஜான குழந்தைகளுக்கும் நம்ம செய்யலாம். நீங்கள் கேப் செஞ்சுருந்தீங்கன்னா இது செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்குன்னு கேப் செஞ்சுருந்தது கேப்பை பிரிச்சிடாதீங்க. கேப்பை பிரிக்காமல் அது ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் 5mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 5mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்பல்சரியாக ஒரு நீடில் வேணுங்க. ஒரு பிளாஸ்டிக் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம இந்த உள்ளன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளன்னு இந்த க்ரோஸா ஒயர் இதுக்கு எல்லாமே கொஞ்சம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடில்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அயன் நீடில் யூஸ் பண்ணோம்னா போய் அங்கங்க நூலில் வந்து இப்போ நூல் இப்படி பிரியும் இல்லைங்களா, நம்ம தைக்கும் போது அந்த நூல் பிரிஞ்சு வர்றதில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த பிரிஞ்சு வர்றதில் வந்து சிக்கிரும். அதனால நம்மளுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடில் எடுத்துக்கோங்க. 5mm ஹூக், அப்புறம் எப்பவும் போல் ஒரு கட்டர் அண்டு ஒரு க்ளூ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த க்ளூ நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த க்ளூ வாங்கி இது வந்து நம்ம ஏன்னா த்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்ட வைக்க போகிறோம். அதனால இது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீசிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த க்ளூ ஃபுல்லாகவே எனக்கு தீந்துருச்சு. ஆனால் நல்லா பார்த்தோம்னா தெரியும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வெளியே வராது, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு குச்சி அந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து வீசினா போதுங்க. ஏன்னா ஒன்னோட காஸ்ட் வந்து முதல் வந்து 10 ருபீஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் 12 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 12 ருபீஸும் கூட இங்கே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ இந்த ஃபெவிக்ரூல் இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து இப்போ வந்து 20 ருபீஸு 25 ருபீஸ் அதுதாங்க கிடைக்கிது. பெரிய பெரிய பாக்ஸஸாக கிடைக்கிது. இந்த மாதிரி சின்ன பாக்ஸஸ் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ எல்லாமே காஸ்ட்டு தான். நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க இந்த பவு செய்கிறது. பாருங்கள், இப்போது இந்த த்ரெட் எடுத்துட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த த்ரெட் எடுத்துட்டோம் இல்லைங்களா, இப்போ இதை ஒரு சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு எப்பவும் போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டு நம்ம கேப்புக்கு வந்துட்டு பேக் லூப் போட்டோம் இல்லைங்களா, அந்த பேக் லூப்பே தான் ஒர்க் பண்ண போகிறோங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க, இந்த 10 இது போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த 10 இதே கேப்புக்கு நான் சைஸ் சொன்னேன் இல்லைங்களா, சேம். இப்போ 10 + 1 11 போடுறேன். 11 போட்டு எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே போடுறேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச் விடாமல் எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரூஷே. பேண்ட் வந்து உங்களுக்கு பெருசாக வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சைஸ் செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பாருங்கள், ஏன்னா கேப்பு எப்போவுமே நம்ம கேப்பே செஞ்சு கொடுத்தோம்னாலும் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பவு மாதிரி செஞ்சிட்டோம்னா அது கேப் மாதிரியும் ஆயிக்கும், ப்ளஸ் ஹெட்பேண்ட் மாதிரியும் ஆயிக்கும். பாருங்கள், இந்த சைஸ் ஓகே, இந்த சைஸ் ஓகே. இதே ரொம்ப பெருசாக இருக்குங்க, அது போடும்போது நம்மளுக்கு கரெக்டாகிடும். ஓகேங்களா? இதே போல் அப்படியே ரிப்பீட்டடாக இப்போ இதே போல் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும், உங்களுக்கு பேக் லூப் ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கேன். பேக் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து சிம்பிள் பேண்டு தான். இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குங்க. டிசைன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டானது ஒரு இது சொல்லித்தரேன். அப்புறம் இந்த பேண்ட் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் கோட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஓவர் கோட்டே நம்ம ட்ரெஸ் மாதிரி செய்கிறது சொல்லித்தரேங்க அடுத்தது. எனக்கு அது வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து இந்த குழந்தைங்க ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைங்க இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு யூஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட சாரீஸ் இருக்கும் இல்லைங்களா, வீட்டில் சாரீஸ் வந்து நீங்கள் நிறைய சாரீஸ் கட்டாமல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த சாரீ மட்டுமே போதுங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ கவுண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 டோட்டலாக 10 இருக்குது. சரிங்களா? நான் 2 2வாக கவுண்ட் பண்ணேன். இதே மாதிரி நம்ம அப்படியே போட்டே வந்துட்டுருக்கணுங்க நீளமாக.
அப்போது நான் என்ன சொல்லிட்டு சாரீ இப்போ உங்களுக்கு ஓல்டு சாரீ இருக்கு இல்லைங்களா, அந்த சாரீ வந்துட்டு நீங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க்கே தெரியலினாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஒரு ஓவர் கோட் வந்து நல்லா இப்போ நான் போன தடவை ஒரு ஓவர் கோட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து கிராஸாக போடுற ஓவர் கோட், அதனால அதை செட் ஆகாதுங்க. இது ஃபுல்லாக போடுற மாதிரி ஒரு ஓவர் கோட் நான் போடுறேன். அந்த ஓவர் கோட் மட்டும் போட்டு அந்த ஓவர் கோட்டை டாப் போர்ஷனாக வச்சு பேலன்ஸ் வந்து சாரீ இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நீங்கள் கையில் ஊசி நூல் வச்சே கவுன் மாதிரி தைக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த மேட்டு இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் வந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால நான் இப்போ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு ஒர்க்கும் எப்படியாவது கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேங்க. பாருங்கள், இதே போல் தாங்க நம்ம பேக் லுக் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேக் லுக் சரிங்க அந்த பேக் லூப் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் ஃபுல்லாக பாருங்கள். கேப்புக்கு இப்படி பேக் லூப் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், திருப்பிட்டு பாருங்கள். இதே போல் ஒரு பேபி ஹெட் சைஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 16 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா, பேக் லூப் வந்து நிறைய பேர் போட தெரில அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து ஸ்வெட்டர் போட்டிருந்தபோது எனக்கு இந்த பேக் லூப் தெரிலங்க, அந்த பார்டருக்கு பதிலாக வேறு மாதிரி போட்டு காமிங்கன்னு சொன்னாங்க. சிஸ்டர்ஸ் அடுத்து அது இன்னொரு வீடியோ போடுறேன் நான். அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பார்டர் வந்துட்டு இது ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் வச்சு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ் சிஸ்டர். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஹெட் பேண்டே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், பின்னாடி நம்ம விட்டு எடுக்கிறோம். இது வந்து கஷ்டம்னு சொல்லி பார்த்தோம்னா அப்புறம் எந்த ஒர்க்கும் பழகிறது ஈஸியாக இருக்காதுங்க. எல்லா ஒர்க்கும் கஷ்டம்தான். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம 16 இன்ச்சஸ் வரைக்கும் நான் போட்டு வரேன். 16 இன்ச்சஸ் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு போட்டு வந்துட்டேன். இன்னும் 2 லைன் போட்டுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஹெட் பேண்டு தாங்க. இது வந்து நீங்கள் எல்லா ஏஜஸ்க்கும் இந்த ஹெட் பேண்ட் பண்ணலாம். எல்லாமே பேக் லூப்பில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிங்க ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், அப்படியே பேக் லூப், எல்லாமே ஃபுல்லாக பேக் லூப்பில் மட்டும்தான். இது கவுண்டிங்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிள் தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணாவே அது ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா. இது வந்து எலாஸ்டிக் அந்த மாதிரி தான். நீங்கள் ஹெட்பேண்ட்ஸ் வந்து மெயினாக மற்ற டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது மட்டும் டிசைனாக மேலே வச்சுட்டு பின்ன ஸ்டிச்சஸ் வந்து இதே ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து லைஃப் வருங்க. மற்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிள் ஆகாது. பாருங்கள், இதோட முடிச்சிட்டேன் நான். முடிச்சுட்டு எவ்வளோ இன்ச்சு போட்டிருக்கேன்னு பாருங்கள். டோட்டலாக வந்து 14 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, டோட்டலாக 14 போட்டிருக்கேன். போதும், ஏன்னா இது குழந்தைக்கு தானேங்க, அதனால் போதும். இப்போ த்ரெட்டு மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக விட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும், அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். விட்டுட்டு சும்மா இப்படி உள்ளே இழுத்து, ஏன்னா இந்த ஃபினிஷ் பண்ண இடத்துல ஒரு நாட் போடணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, நாட் போட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்ததையும் நீடில் மாட்டிட்டு பாருங்கள், இதை இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். இது நல்ல சைடு இதே மாதிரி வச்சுட்டு இப்போது இதையும், அதாவது ரெண்டையும் பாதியாக ஃபோல்டு பண்ணணும். பாருங்கள், இதையும் இப்படி பாதி ஃபோல்டு பண்ணணும். ஓகேங்களா, ஃபோல்டு பண்ணி இப்போது நம்ம இந்த இதுக்குள்ளே இப்படி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாதியும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா,
இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறது வந்து கரெக்டாக இந்த 4 எண்ணம் ஒன்று சேரணும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த 4 எண்ணம் மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 4மே கரெக்டாக ஒன்று சேர்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். எதில் வேணாலும் விடலாங்க. ஆனால் 4 அந்த 4 இது எண்டு இந்த பாருங்கள், 4 பார்ட்டாக மடிச்சிருப்போம் இல்லைங்களா, மடித்தது 4 பார்ட்டாக தெரியும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா எண்டையும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 எண்டும் நம்ம இப்படி இந்த 4 எண்டும் உள்ளே வச்சு பண்ணோம் இல்லைங்களா, இந்த 4 இப்படி கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரைக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொசிஷன் இது வந்து கரெக்டாக இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீழே வரைக்கும் ஒரு 2 லைன் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 4 இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் இதுலேயும் அதே போல் இப்படி சும்மா இப்படி எங்கேயாவது ஒரு பக்கம் விட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. விட்டு இந்த பக்கம் வந்துட்டு அதே போல் இந்த சைடும் அவ்வளோதாங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டை வந்து வெளியே தெரியாமல் கொஞ்சம் அங்கே உள்ள இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கையோட எங்கே கட் பண்ணமோ அங்கே ஒட்டவும் வச்சுருங்க. பாருங்க, இங்கே கட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒட்ட வச்சுருங்க. இப்படி ஒட்ட வச்சாச்சு. இப்போ நம்ம பேண்டை அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். பாருங்கள், பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், இன்னும் இந்த சைடு வந்து நம்ம சரியாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி வரும். சிம்பிளாக போதுங்க, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இது வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிள். ஓகேங்களா? அப்புறம் தலையில் அப்படியே போட்டு பாருங்கள், அப்படியே சின்னதும் ஆகிக்கும். பாருங்கள், ஸ்ட்ரெச்சபிள் தான், அப்படியே சின்னதும் ஆகிக்கும். இது நார்மலாக இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு ஃப்ளவர் செஞ்சு இந்த நேர் வச்சுக்கலாம். ஃப்ளவர் செஞ்சு வச்சிட்டோம்னா அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இவ்வளோதாங்க. நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் நான் இந்த நேரம் ஸ்டிச் பண்ணல. பாருங்கள், நல்லா ஸ்டிச் பண்ணி அப்புறம் விடணும். நல்லா ஸ்டிச் பண்ணி விடணும். விட்டுட்டு இந்த நேரம் சின்னதாக ஒரு ரோஸ் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த நேரம் ஒரு ரோஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அது என்ன கலரில் வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த நேரம் ஒரு ரோஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சிட்டோம்னா ஹெட் பேண்ட் ரெடி. குழந்தைகளுக்கு அழகாக இருக்கும் தலைக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 1 இயர் கேர்ள் வரைக்கும் போடலாங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நீங்கள் சைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சின்னது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது சின்ன பூ. இது தலையில் பின்னாடி சைடெலாம் அழுந்தவெல்லாம் செய்யாது. இது அப்படியே இதாக இருக்கும். நீங்கள் இதை கூட சைஸ் இது வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஒரு ஹெட் பேண்டும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட் பேண்டும் ரெடி. இந்த நேரம் ஃப்ளவர் போடுறதுனா ஒரு சின்ன ஃப்ளவர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ளவர் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த செட் இப்படி தான் வந்திருக்கு. ஒரு கவுன் போட்டோம் இல்லைங்களா, ஒரு கவுன், அதுக்கு மேட்சாக ஒரு கோட், அதுக்கு மேட்சாக ஒரு பூட்டீஸ் ஷூ, அதுக்கு மேட்சாக ஒரு பேண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு செட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். கேர்ள்ஸ் இதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கவுன் போடணும்,
அந்த கவுன் முடித்ததையுமே அந்த கவுனுக்கு வந்துட்டு நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கலரில் வந்து ஒரு கலர் வந்து நீங்கள் கவுன் வந்து ஒரே கலரில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரே கலர் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரே கலர் போட்டிங்கனாலும் கோட் வந்து வேறு கலரில் போடுங்க. சப்போஸ் பிங்க் கலர் கவுன் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் கோட் போடுங்க. ஓகேங்களா? ஒயிட் கலரில் கோட் போடுங்க. அப்புறம் ஹெட்பேண்டும் அதே மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட், அதாவது ஒயிட்டில் வந்து ஹெட்பேண்ட் போட்டு பிங்க்கில் ரோஸ் அந்த மாதிரி வைங்க. நான் இதுக்கு வந்து ஃப்ளவர் வைக்கல, நீங்கள் இதுக்கு ஒரு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஹெட்பேண்ட் ப்ளஸ் ஒரு ஷூ. இது ஷூவும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் சாக்ஸும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம்தான். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் இது ஷூ மாதிரி பண்ணோம்னா பார்க்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக பார்ன் பேபி இல்லைங்க, 3 months பேபி வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? இந்த செட்டு வந்து இப்படி தான் வந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு செட்டு போடுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் 1000 rupeesக்கு மேலே பண்ணலாங்க, மேலே சேல்ஸ் பண்ணலாம். நான் வந்து டோட்டலாக இதுக்கு வந்து எவ்வளோ யான் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 grams மட்டும்தாங்க யான் பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு இதில் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்துட்டு இந்த கலர் வந்து 100 grams-உம் இந்த கலர் 100 grams-உம் வாங்கினேன். நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் சேர்ந்து 100 grams வாங்கினாங்க ஒவ்வொரு பால். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு பாலில் வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் நான் கணக்கு பண்ணல, 200 grams-னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஷூ வந்து கீழே பகுதி பார்த்திங்கன்னா நம்ம வேறு யானில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக 200 grams பிடிச்சிருக்குங்க. இதை விட நீங்கள் கவுன் பெருசாக ஒரு பெரிய சைஸ் போடணுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக யான் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் எடுத்ததையுமே ஒரு ரேட் சொல்லிடாதீங்க. குழந்தைங்க சைஸை அவங்க ஏஜ் கேட்டுக்கோங்க. இப்போ 1 year பேபிக்கு செய்கிறதுனா கண்டிப்பாக இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 grams யான் வேணுங்க 1 year பேபிக்கு செய்கிறதுனா. ஏன்னா கவுன் வந்து கொஞ்சம் பெருசாக வரும், கோட்டு பெருசாக பண்ணணும், ஷூ எல்லாமே பெருசாக பண்ணணும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இது பிடிச்சிருக்குங்களா? இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.